அவன் மொர்தெகாயே, நீ அழுகைக்கு உடனே பதில் வரலையா? நீ கேட்கறது ஒண்ணு இருக்குது, கர்த்தர் உனக்கு செய்ய போறேன். அதாவது ஒரு திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், நான் அழுறத பார்த்து ரசிக்கிறவர் கிடையாது. அவன் நான் அழும்போது ஆண்டவர் பரலோகத்துல இருந்து எப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்க? எங்க உங்க பிள்ளை ஒரு விஷயத்துக்கு வேதனை அழுதுட்டு இருந்த ஒரு பெற்றோர் சிரிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல பார்த்துட்டு இருக்க முடியும். அந்த பிள்ளையுடைய கண்ணீரை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண நினைக்கிறோமோ அப்படின்னா, அவன் தப்பு பண்ணி அழுதா கூட ரொம்ப அழுதானா நமக்கு வந்து அந்த அழுகை எப்படி நாமளே நம்ம பிள்ளை அழும்போது அந்த பிள்ளையுடைய அழுகை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய துடிக்கும் போது, என் பரலோக தகப்பன் அவர் உண்மை உள்ளது, என் அழுகையை பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்லவர். ஆமே. அப்ப நான் கேட்டது உடனே செய்யாம அந்த அழுகையை கொஞ்சம் கர்த்தர் நீட்டிக்கிறார் என்றால், நான் கேட்டதற்கு மேலானதை கர்த்தர் எனக்கு செய்ய போறார். ஆமே. ஹல்லேலூயா. மொர்தெகாய் அழும்போது அவர் அமைதியா இருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறதை பார்த்து அவர் தப்பா சொல்லிடாதீங்க. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே, உங்களுக்கு என்ன தெரியலையா ஆண்டவர், என் அழுகையை பார்க்கலையா ஆண்டவர்? யாக்கோபு அப்படிதான் சொல்லுவார், ஆண்டவர் உங்களுடைய முகத்தை மறைக்கிறோ. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், எப்ப நான் உன் முகத்தை மறைக்கல, நான் ஏன் உன்னை இப்படி நடத்துறேன்னு உனக்கு தான் தெரியல. அவன் ஏன் உனக்கு இப்படி இந்த ட்ராக்ல கொண்டு போறேன், பல காரியங்கள் நமக்கு தெரியவில்லை. நம்ம காலை நேரத்தில் தைரியத்தோட சொல்லுகிறேன் இந்த வார்த்தை. ஆவியானவர் அவன் இந்த வார்த்தை தான் டிராவல் பண்ணி வரும்போதெல்லாம் இருதயத்தில் எழுப்பிட்டே இருந்துச்சு. ப்ராஃபட்டிக்கலா எனக்கு பலனா இருந்துச்சு. இந்த 13 இன்றைக்கு என் காரியம் அநேகம் மாறுதலாய் முடியும் என்று நம்புகிறவர்கள் விசுவாசத்தோட கைகளை தட்டி, என் வீடும்